சக மனிதர்கள்ட்ட நிறைய பேசுவோம். இறைவன்ட்டையும் பேசுவோம், சக மனிதர்கள்ட்ட பேசுவோம், பிரபஞ்சத்திட்ட பேசுவோம். நாம நமக்குள்ள பேசுவோம். இறைவன்ட்ட பேசுறது உதாரணமா, நான் நம்புறேன் கடவுளே, உங்களை தான் நம்பியிருக்கேன் கடவுளே. மனிதர்கள்ட்ட உங்களை நம்பியிருக்கேன், நம்பலாமா? நம்பியிருக்கேன். அப்ப நம்பிக்கை சார்ந்து நிறைய வார்த்தைகளை நாம வெளிப்படுத்துவோம். பிரபஞ்சத்திட்ட பேசும்போதும் அந்த மாதிரி பேசிடக்கூடாது. ஏன்னா பிரபஞ்சம் எதிரொலிக்கும். ஐ எம் வெயிட்டிங் அப்படிங்கிறது தான் அங்கே நீங்கள் கொடுக்குற ஒரு விஷயம். ஐ எம் வெயிட்டிங்னு விஜய் சொல்கிற மாதிரி இல்லை. ஐ எம் வெயிட்டிங், நான் காத்திருக்கிறேன், என்கிட்ட இல்லைங்கிறத தான் நம்ம இங்கே வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கோம். என்கிட்ட இல்லை அப்படிங்கிறத இங்கே வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கோம். பற்றாக்குறையா இருக்கு, எனக்கு பற்றாக்குறையா இருக்கு, பொருட்களும் விஷயங்களும் எனக்கு பற்றாக்குறையா இருக்கு அப்படிங்கிற செய்தியை தான் அங்கே நம்ம கடத்திக்கிட்டு இருக்கிறோம். நம்ம எந்த செய்தியை பிரபஞ்சத்திட்ட எதிரொலிக்கிறோமோ அதைத்தான் நம்ம இருக்கிறோம். என்கிட்ட இல்லைன்னா இல்லைங்கிறது தான் அங்கேருந்து நம்ம இருப்போம். ஏனுங்க, நான் நம்புறேன் அப்படிங்கிறது நெகட்டிவ் எனர்ஜி, நல்ல எனர்ஜிலாம் கிடையாது. பிரபஞ்சத்திட்ட நீங்கள் பேசும் பொழுது, எழுதும்போது, நீங்கள் உங்களுக்குள்ள பேசும் பொழுது, இறைவன்கிட்ட பேசும் பொழுதும் நம்புறேன் அப்படிங்கிற, இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்னு நம்புறேன், எனக்கு பணம் கிடைக்கும் நம்புறேன், எனக்கு நல்ல துணைவர் கிடைப்பாருன்னு நம்புறேன், எனக்கு நல்ல மார்க் கிடைக்கும் நம்புறேன், எனக்கு கார் கிடைக்கும் நம்புறேன், எனக்கு வீடு கட்டுவேன் நம்புறேன், நான் செல்போன் எனக்கு வாங்குவேன் நம்புறேங்கிறது நெகட்டிவ் எனர்ஜி. நீங்க பேசுகிற நம்புகிறேங்கிற எனர்ஜி எல்லாமே நெகட்டிவ் எனர்ஜி. என்னங்க இப்படி சொல்றீங்க? ஹோப்புங்கிறது நல்ல வார்த்தை, நம்புறேங்கிறது நல்ல வார்த்தை தானே, நம்பிக்கை தானே வாழ்க்கை? இல்லை. நீங்க யூனிவர்ஸ்ட பேசும்போது, நீங்க டைரி எழுதும்போது, மேனிஃபெஸ்டேஷன் செய்யும் பொழுது நம்புறேங்கிற வார்த்தையை நீங்க மாற்றித்தான் ஆகணும். நம்புறேங்கிற வார்த்தை விரக்தியினுடைய அடையாளம், இல்லைங்கிறதுடைய அடையாளம். இல்லாதவன் தான் நம்புவான் மற்றவனை. அபரிதத்தை நீங்க விதைக்கணும்னா எக்ஸஸை நீங்க விதைக்கணும். அதனால வார்த்தைகளை கொஞ்சம் மாற்றலாம். நான் ஹோப், நம்பிக்கை அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னால நம்ம கொஞ்சம் மாற்றி பார்த்தோம்னா, இப்போ உதாரணத்துக்கு எக்ஸாம் எடுத்துக்கலாம். எனக்கு நல்ல மார்க் கிடைக்கும் நம்புறேங்கிறத தூக்கிடுங்க, ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. நம்புறேங்கிறத எடுத்துருங்க. அதுக்கு பதிலாக ஐ நோங்கிற வார்த்தையை முன்னால் போடுங்க. எனக்கு தெரியும், நல்ல மதிப்பெண் எனக்கு கிடைக்கும், அதற்கு நான் தகுதியான ஆள். நல்ல மதிப்பெண் கிடைக்கிறதுக்கு எனக்கு தெரியும், நல்ல மதிப்பெண் கிடைக்கிறதுக்கு நான் தகுதியான ஒரு ஆள். எனக்கு தெரியும், எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு நல்ல நல்ல திறமைகள் என்கிட்ட இருக்கு. ஐ நோ, ஐ ஃபீல், ஐ நோங்கிறத ஐ ஃபீல்னு கூட நீங்க மாற்றலாம். ஐ நோ ஆர் ஐ ஃபீல். நம்பிக்கைங்கிற வார்த்தையை மட்டும் உபயோகப்படுத்த வேண்டாம். நம்பிக்கைங்கிற வார்த்தை நெகட்டிவான வார்த்தை. ஐ நோ, எனக்கு நல்ல ஒரு கணவனோ மனைவியோ வருவாங்க, கிடைப்பாங்க. நான் ஐ நோ, எனக்கு வீடு கட்டுற தகுதி என்கிட்ட இருக்கு. ஐ நோ, நான் ஒரு நல்ல கார் வாங்குறதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன், என்னால் அது முடியும். ஐ நோ, நான் தகுதியானவன். ஒரு விஷயம் ஐ நோ தகுதியானவன், ஐ நோ தகுதியானவன். ஐ நோ எந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கணுமோ தகுதியானவன். ஐ நோ டேஷ் தகுதியானவன், ஐ நோ டேஷ் தகுதியானவன். அந்த மாதிரி வார்த்தைகளை போட்டு போட்டு உங்களுடைய மனசுகளையும் சரி, சக மனிதர்கள்ட்டையும் சரி, நீங்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்க. என்கிட்ட இல்லை, என்கிட்ட பற்றாக்குறையா இருக்கு, என்கிட்ட இல்லை, விரக்தியா இருக்கேன், என்கிட்ட இல்லை, நான் விரக்தியா இருக்கேன், என்கிட்ட பற்றாக்குறையா இருக்கு, என்கிட்ட விரக்தியா இருக்கேங்கிற வார்த்தையை அந்த வார்த்தைகள் மூலியமா, நம்புறேங்கிற வார்த்தை மூலியமா நம்ம வெளிப்படுத்திட்டு இருக்கிறோம் பிரபஞ்சத்திட்ட, இறைவன்ட்டையும் சரி. அப்ப எதிரொலிக்கிறது தானே திருப்பி எதிரொலிக்கும். என்ன திருப்பி நமக்கு கிடைக்கும்? இல்லைங்கிற வார்த்தை தான் கிடைக்கும். அதனால வார்த்தைகளை கொஞ்சம் மாற்றி, இப்ப நீங்க ஒரு கார் வாங்கணும் அப்படின்னா உழைக்கணும், ஆனா உள்ள நம்ம ஃபிக்ஸ் பண்றது நான் நம்புறேன், நான் வாங்கிடுவேன்னு இல்லாம, நான் நினைக்கிறேங்கிறத எடுத்து விட்டுட்டு, நான் நினைக்கிறேன் நம்புறேங்கிறத எடுத்து விட்டுட்டு, அதுக்கு பதிலா எனக்கு தெரியும்,
கார் வாங்குறதுக்கு நான் தகுதியான ஆள். எனக்கு தெரியும் செல்ஃபோன் வாங்குறதுக்கு நான் தகுதியான ஆள். எனக்கு தெரியும் மொபைல் ஃபோன் வாங்குறதுக்கு நான் தகுதியான ஆள். எனக்கு தெரியும் நான் நல்ல மார்க் வாங்குறதுக்கு தகுதியான ஆள். எனக்கு தெரியும் நான் நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு நான் தகுதியான ஆள். எனக்கு தெரியும் எனக்கு இன்சென்டிவ் கிடைக்கிறதுக்கு தகுதியான ஆள். எனக்கு தெரியும் நல்ல நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கு தகுதியான ஆள். எனக்கு தெரியும் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு எனக்கு தகுதியான ஆள். இப்படி எனக்கு தெரியும் தகுதியான ஆள். அந்த மாதிரி வார்த்தைகளை நாம் பிரபஞ்சத்திட்ட கொடுக்கும் பொழுது அபரிதம் நமக்கு எனக்கு தெரியும், நம்ம ஃபீலிங்கை வெளியே நம்ம அனுப்புகிறோம். அப்போ பிரபஞ்சம் நமக்கு திருப்பி கொடுக்கறது நல்ல நல்ல விஷயங்களை அபரிதமாக அளவுக்கு அதிகமாக நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அளவுக்கு அதிகமாக இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ணுறேன், நான் பார்க்குறேன், நான் உணர்றேன், நான் பார்க்கிறேன், உணர்றேன், கேட்கிறேன் அப்படிங்கிறத நம்ம திருப்பி சொல்லும் பொழுது பிரபஞ்சமும் திருப்பி நமக்கு நல்ல நல்ல விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நன்றி, மகிழ்ச்சி. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற எல்லோருக்கும் அளவுக்கு அதிகமான அளப்பரிய நல்ல நல்ல விஷயங்கள் சேர்ந்து நிறையட்டும், வழியட்டும், பொங்கட்டும். வாழ்க வளர்க வெல்க. நான் உங்கள் நண்பன் ஆல்ஃபா சின்னராஜா. மனங்கள் மலரட்டும்.